ஹாய் நட்புறவுகளே, வணக்கம். நான் உங்கள் மகிமா. இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படி என்றால், இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகான பதிவு தான் அந்த பதிவு. என்ன அழகான பதிவு, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதோ பாருங்கள், கீழே தண்ணி தெரியுதா? அந்த தண்ணிக்குள்ளே பாருங்கள், கருப்பாக தெரியுதா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் தாங்க. ஆமாங்க, இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஊருக்கு மத்தியில் இருக்க ஒரு தெப்ப குளங்க. இந்த தெப்ப குளத்துல மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் இருக்கும். அந்த மீன் தான் இந்த கருப்பாக இருக்கிறவங்க, வேறு யாரும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குட்டி பையனும் ஒரு அங்குளும் இருக்காங்க பார்த்தீங்களா? எதுக்கு அங்கே இருக்காங்கன்னா, அந்த மீனுக்கு ஃபுல்லாக ஃபுட்டு வாங்கி போட்டுட்ருக்காங்க. என்ன ஃபுட்டுன்னா, பொரி வாங்கி போட்டுட்ருக்காங்க. அந்த குட்டி பையனை பாருங்கள், எவ்வளோ அழகாக பொரி வாங்கி போட்டுட்ருக்கான்னு. ஆமாங்க, இது வந்து எங்கள் ஊரில் எல்லாருமே பண்ணுவாங்க. பொரி வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு பொரி வாங்கி இந்த மீனுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. நல்லாயிருக்கும், அந்த காட்சியே அழகாக இருக்கும். ஏன்னா எல்லாம் எங்கே அந்த தெப்ப குளத்துக்குள்ளே ஃபுல்லாக எங்கெங்கே மீன் இருக்கோ அந்த மீன் மொத்தமும் இந்த இடத்துக்கு வந்துடும். பொரி போடுற இடத்துக்கு வந்து அழகாக சாப்பிட்டுட்டு வயிறை நொப்பிட்டு போயிடுவாங்க. ஆமாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். எனி டைம் இந்த படிக்கட்டிலே தான் இருக்கும் இந்த மீன். அவ்வளோ நிறைய மீன் இருக்கும். ஆனால் அவ்வளோவா நான் உள்ளே இறங்கி எடுக்க முடியல. ஏன்னா எங்கள் ஊரில் தெப்ப குளத்துக்குள்ளே லேடிஸ் நாட் அலவுடு. அதனால தான் நான் தெப்ப குளத்துக்கு வெளியில் நின்று எடுத்துகிட்ருக்கேங்க. உண்மையிலே நானும் ஒரு நாளைக்கு பொரி வாங்கி மேலேருந்து கண்டிப்பாக போடுறேன். தெப்ப குளத்துக்குள்ளே இறங்க முடியாது, அதனால் நான் வந்து மேலேருந்தே போட்டு காட்டுறேன், ஓகேவா? அவ்வளோ மீன் இருக்கும் இந்த தெப்ப குளத்துலங்க. உண்மையிலேயே ரொம்ப விசேஷமான தெப்ப குளம். ஏன்னா வெயில் டைம், எவ்வளோ வெயில் டைமாக இருந்தாலும் எவ்வளோ மழை டைமாக இருந்தாலும் தண்ணி மட்டும் வற்றவே வற்றாது இந்த தெப்ப குளத்துல. உண்மையிலே அவ்வளோ விசேஷமான தெப்ப குளங்க. பாருங்களேன், எல்லோரும் உட்காந்து அழகாக குட்டி பசங்கள்லாம் தீனி வாங்கி போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்கி போடுவாங்க. அது வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அது போய் நல்லா ஜாலியாக விளையாடும் அந்த மீன். உண்மையிலே இந்த தெப்பக்குளத்தை வந்து நான் ஃபுல்லாக ஒரு பதிவு எடுத்து போடணும்னு ரொம்ப ஆசைங்க. ரொம்ப நாள் ஆசை இருந்தது எனக்கு. ஆனால் என்னால் எடுத்து போட முடியல. கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். எப்போ போடுவேன்னா, கண்டிப்பாக எங்கள் ஊரில் திருவிழா, கோவில் திருவிழா வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த தெப்பக்குளத்தை நல்லா லைட் வெளிச்சத்தோடு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க அந்த தெப்பக்குளம். அந்த டைமில் பார்க்கும்போது உண்மையிலே அந்த டைமில் நான் ஒரு வீடியோ பதிவு கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன், ஓகேவா? சூப்பராக இருக்கும். உண்மையிலே எங்கள் ஊருக்கு மத்தியில் இருக்குது இந்த தெப்பக்குளம். ரொம்ப விசேஷமானது. லேடிஸ் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே தெப்பத்துக்குள்ளே இறங்குறதுக்கு நாட் அலோடு. அதே மாதிரி செப்பல் போட்டு இறங்கக்கூடாது. அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது இந்த தெப்பத்துக்குள்ளே இறங்குறதுக்கு. அதே மாதிரி சின்ன பசங்கள்லாம் இறங்கி நீச்சல் பழகுறது எல்லாமே இந்த கோடை வெயில் காலத்தில் பண்ணுவாங்க. அவ்வளோ விசேஷமான தெப்பக்குளங்க உண்மையை.